அப்பா 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்காது. எத்தனையோ கோயிலில் அன்னதானம் சாப்பிட்டுருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டை நான் ஃபீல் பண்ணதே இல்லை. அண்ட் நியூ இயர் அதுவுமா முதல் சாப்பாடு திருச்செந்தூர் அன்னதானம் தான். அண்ட் முருகன் கையாலேயே சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வெயிட் பண்ணி இந்த அன்னதானத்தை சாப்பிட்டுருந்தோம். அண்ட் 2 மணி நேரம் உண்மையிலே ஒர்த் அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சிட்டாரு. வருஷத்துல 365 நாளும் திருச்செந்தூர் செந்திலாண்டவரை தேடி வர பக்தர்களுக்கு காலையில 8 மணிலிருந்து நைட் 8 மணி வரைக்கும் இந்த அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு இலை போட்டு பாயாசம், கூட்டு, பொரியல், சாம்பார், ரசம், மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல்ல கொடுக்குற மாதிரி ப்ராப்பரா நீட் அண்ட் கிளீனா கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு தடவை இந்த அன்னதானத்தை ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் திருச்செந்தூர் வந்து இங்க ட்ரை பண்ணாம போகவே மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. அன்னதானம் அப்படின்னாலே பெரிய ஆளு சின்ன ஆளு அப்படின்னு எந்தவித பாகுபாடும் இல்லாம எல்லாரும் ஒரே பந்தியில உட்கார்ந்து சாப்பிடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அண்ட் நீங்க திருச்செந்தூர்ல அன்னதானம் சாப்பிட்டுருக்கீங்களா? அப்படி சாப்பிட்டு இருந்தா எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்ற உங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோவை இப்பவே சேவ் பண்ணி வச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் டைம் திருச்செந்தூர் போகும்போது அன்னதானத்தை சாப்பிட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கெட் அபிஃபைட்.